ஸோ பப்ளிக்கில் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் வைத்து அவங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கேட்டு அவங்களுக்காக என்ன பாரமோ அவங்க சேனலை குறித்து என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை அவங்களுக்காக ஜெபிக்க நான் அவங்க மத்தியில் கடந்து போவேன். ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்கு எங்கள் வீட்டில் ஷக்கினா டிவியை நாங்கள் ஆன் பண்ணி அந்த காலையில் பாட்டுலேருந்து கேட்க ஆரம்பித்து எல்லா காரியங்கள்லேருந்து கேட்க ஆரம்பிக்கிறோமோ எங்கள் வீட்டில் முதலாவது சமாதானத்தை பார்த்தோம். நிறைய பிரிவினை பிரச்சனை இருந்தது, ஆனால் ஒன்று சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி சாட்சிகள் எல்லாம் ஆண்டவர் கேட்க எங்களுக்கு அது ஒரு கிருபை பாராட்டாங்க. எனக்கான ஒரு தரிசனம் உருவாச்சுன்றது நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமே ஷெகினா டிவி தான். ஹல்லேலூயா. நான் காலையில் எழுந்தோன்னுமே காலையிலேயே வந்து சாங்ஸ் நிறைய போடுவாங்க. வேலை இருக்கிறதுனால சேனலை வச்சு விட்டு பசங்களுக்கு எல்லாம் செய்யணுன்றதுக்காக சமைச்சிட்டே வந்து அந்த சாங் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய கஷ்டம்னா நான் வந்து ஷெகினா டிவி பார்த்தேன்னா உண்மையிலே என்னோடய கஷ்டம் வந்து அதிகமாக தீர்ந்துச்சு தான் நான் நினைப்பேன். காலையிலே அந்த ப்ரேயர் டைமில் கூட சாங் டைமில் என் பசங்களையும் பேச வச்சு வசனம் சொல்ல வச்சு பாடல் பாட வச்சு உண்மையிலே வந்து அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எங்களையும் ஊக்கப்படுத்தி நிறைய நாட்களில் டவுன்ஸாக இருந்த எல்லா டைம்லேயும் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் தலைவர் அண்ணன் பிரவீன் அண்ணன் இருக்கிறாங்க, சேனலோட ஹெட் அவங்க இருக்கிறாங்க. எங்கள் எல்லாருக்குமே மாதம் அப்படின்னு சொன்னால் இல்லை வாரம் ஒரு தடவை எங்களோட உட்காந்து கலந்து பேசி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. நாங்கள் டீமாக ஜாய்சன் பாஸ்டர், நாங்கள், என்னோடய சகோதரி, குறிப்பிட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து முதலாவது இதை சின்னதாக ஒரு ப்ரேயர் செல் மாதிரி சேனல்லையே வாரந்தோறும் பண்ண ஆரம்பித்தோம். மன்றாட்டின் ஜெபம் அப்படின்னு சொல்லி வாரந்தோறும் லைவில் நேரலையெல்லாம் போடுவோம். அது முடிந்த பிற்பதாக நாங்களும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ண அது எங்களுக்கு ஏதுவாக இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ உண்மையுமே அந்த சாங்ஸ் ஒன்றுமே கேட்குறப்போ ரொம்ப வந்து மனசு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். கர்த்தர் உண்மையாலுமே இந்த பகுதியில் வந்து ஷெகினா டிவியை கொடுத்தது வந்து காட் கிரேஸ் தான் சொல்லுவேன். அந்த கிருபையில் தான் உண்மையாலுமே வந்து எல்லாமே நல்லபடியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பிரவீன் பிரதரும் ஜாய்சன் பிரதரும் வந்து அடிக்கடி வந்து நாங்கள் அவங்க கூட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடச்சிது. அந்த ஜெபத்தினால என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை எல்லா வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே வந்திருந்தார். ஸோ முக்கியமாக உங்கள் முன்னாடி நிற்கிற நானும் பெரிய சாட்சி. சேனலுக்கு வந்ததுக்கு பிற்பாடாக எனக்கு ஒரு ஊழிய அழைப்புகள் வந்தது. அது பிற்பதாக எனக்கு திருமண காரியங்களும் நேரிட்டது. போன மாதம்தான் ஆண்டவர் கிருபையினால் அடியேனுக்கும் திருமண வாய்ப்புகள் எல்லாத்தையும் என்னோடய மனைவியோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து இந்த சேனலோட இனாக்ரேஷன் அந்த ஈவெண்ட்டில் கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். இந்த ஷெகினா டிவி வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கர்த்தர் இன்னும் அதிகமாக வந்து இந்த ஷெகினா டிவி ஆசீர்வதிக்கவும் ஷெகினா டிவி இன்னும் மேல்மேலும் வந்து அநேக மக்களுக்கு எங்களை போல் நிறைய பிரயோஜனமாக இருக்கும். கடவுள் வந்து கிருபை பாராட்டுவான்னு ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இது ஏதோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக அல்ல. இதில் ஹோஸ்டிங் பண்ணுறோம், இதில் வந்து காம்பயரிங் தானே பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து சின்ன ஒரு பாட்டு தானே பாட போகிறோம் அப்படின்னு நினச்சி இந்த சேனலுக்குள்ளே வந்த அடியேனையும் எடுத்து இம்மட்டும் பயன்படுத்துவார். ஆனால் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் தேவன் நிச்சயமாய் வாழ்க்கையிலையும் சரி எல்லா காரியங்களையும் சரி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசி.